பிரிய சிநேகிதரே, அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் சார்பில் இனிய சந்திப்பு என்கிற இந்த குறிப்பிட்ட நிகழ்வினில் சகோதரர் எட்வின், ஜாஸ்மின் அவர்களுடைய குடும்ப சார்பில் இது 3வது எபிசோடுக்கு நாம் வந்திருக்கிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தங்கை ஜாஸ்மினை பொறுத்தமட்டில் குழந்தைகளுடைய பேற்றுக்கு முன்பாக வேலைகள் செய்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அதற்கு அப்புறம் அவங்க வேலையிலிருந்து நிறுத்துறதுக்கு பிரத்யேகமான ஏதோ காரணம் உண்டா? இருக்கு அங்கிள். அதாவது என்னோட மூத்த பையன் பேர் வந்து டேரியஸ் எர்வின் ஜோஸ், 2வது பையன் பேர் வந்துட்டு டேனியல் ஜோஸ். நாங்கள் திருமணம் ஆகி நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னையில் தான் இருந்தோம். அவங்க கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு சில தருணங்கள்ல என்ன ஆயிடுச்சு, என்னோட மூத்த பையன் வந்து அடிக்கடி சிக் ஆயிடுவான். நான் அப்போ வந்துட்டு ஒரு 8 months ஓல்டு கிட்ட தான் அவன். அப்போ வந்துட்டு என்னன்னா, அவனுக்கு இந்த நுமோனியா காய்ச்சல் வந்துட்டு அட்மிட் பண்ற சூழ்நிலை. அவனுக்கு வந்துட்டு இந்த பிரீதிங் இஷ்யூஸ்லாம் வரும். அதை வச்சு நானும் ஜாஸ்மின் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி, அப்புறம் ஓகே நான் வந்துட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் அவங்க வளர்றது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் அவங்க வந்துட்டு அவங்க வேலையை விட்டுட்டு தென் ஆஸ் யூஷுவல் அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள காரியங்களை பேசி கொண்டு வரும்போது, ஜாஸ்மின் இப்பொழுது குருத்துவ படிப்புக்கு வேதாகம கல்லூரியில் சேர்ந்து அந்த விதமான ஒரு ஊழியத்திற்கு அடுத்த ஆயத்தங்கள் போல கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்காங்க. அதுல உங்களுடைய கருத்து எப்படி? 2 பேரும் எப்படி சேர்ந்து அந்த முடிவெடுத்தீங்க? இந்த படித்து முடித்ததற்கு பின்பு அவர்கள் எப்படிப்பட்ட முறையில பணி செய்வாங்க நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நல்ல கேள்வி அங்கிள். ஆக்சுவலி ஜாஸ்மின் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க சர்ச்ல வந்துட்டு இந்த மியூசிக்கல் குவாயருக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது இன்வால்வ்டா இருந்தாங்க. அவங்க வந்துட்டு கடவுளுடைய வார்த்தையை கூட நிறைய கூட்டங்கள்ல பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரங்கள்லயே அவங்க வந்துகிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்ன்றத வந்துட்டு அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதை வந்துட்டு நான் செய்யணும்ன்ற இதுல இருந்தாங்க. சில காரணங்கள் சூழ்நிலைகள்னால அவங்க வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் படிச்சாங்க. படிச்சுட்டு அப்புறம் வந்துகிட்டு வேலைக்கு போகணுன்ற போதுல எனக்கு வந்துட்டு முன்னாடியே நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு அவங்க ஒப்பு கொடுத்துருதா சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், ஓகே நீ வந்துட்டு அது செஞ்சிட்டீங்கன்னா டூ இட், நீங்க அதை வந்து ஒழுங்கா அது கரெக்டா செய்யணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டதுனால நான் என்ன பண்ணேன், அப்போ அதுக்குண்டான தேவைகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம பேசணும்னு ஓகே எங்களோட தலைமை போதகர்கிட்ட நாங்க போய் கன்சல்ட் பண்ணோம். இதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான இந்த இது இருக்கு, வாஞ்சை இருக்கு, ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ண உடனே நீங்க வந்துட்டு அவங்க கைட் பண்ணாங்க எங்களுக்கு. இறையல் இது படிக்கிறதுக்கு கைட் பண்ணாங்க. அப்போதான் வந்துட்டு எந்த டிகிரி படிக்கலாம், எந்த காலேஜ் படிக்கலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் எல்லாம் எங்க தலைமை போதகர் எங்களுக்கு கொடுத்தாங்க. ரெவரண்ட் சாம்சோடலையாண்டி அவங்க கொடுத்தாங்க. அந்த கருத்துக்கள்லாம் நாங்க வாங்கிட்டு அப்புறம் இந்த மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரி அந்த காலேஜ்ல வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் டிவைனிட்டி அது படிக்கிறதுக்காக நாங்க அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிட்டு இப்போ 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது முடிச்ச பிறகு முழு நேர போதகராக போகணுன்றது அவங்களோட விருப்பம். ஸோ அதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க அவங்க. நேயர்களே, உங்களுக்கு இதுல 2 காரியம் இந்த குறிப்புல சொல்லணும்னு என் மனசுல தோன்றிட்டு. ஒன்று, கணவன் மனைவி உறவில எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் ஒருவர் தனிப்பட்ட வாழ்வு அல்லாவிட்டால் அவர்களுடைய தாளந்துகள் சார்ந்த தீர்மானமாக இருந்தாலும் ஒரு குடும்பம் கணவன் மனைவி என்கிற உறவுக்கு வந்த பின்பு எப்படி சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஒருவேளை அவர்களுடைய திறமைக்கும் படிப்புக்கும் ஏற்ப இன்றைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு கிடைத்து செல்வார்கள் என்றால் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம். ஆனா அதை விட்டுட்டு ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற மனநிலையோடு அருமையான சகோதரன் அதற்குரிய தியாகத்தை செய்து அவர்களை படிக்க வைப்பது என்பது மிக முக்கியமான காரியம். ஸோ இது கணவன் மனைவி சேர்ந்து செய்கிற ஒரு நல்ல தீர்மானம். இரண்டாவது, இப்படிப்பட்ட
குடும்ப சம்பந்தப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தீர்மானமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு ஆலோசகர் தேவை, நமக்கு ஒரு போதகர் உண்டு. நம்முடைய போதகரிடத்தில் சென்றால் இதற்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருந்த அவர்கள் அவருடைய திருச்சபையின் தலைமை போதகரிடத்தில் போய் தொடர்பு கொண்டு உட்கார்ந்து பேசி அவர்களும் சரியான முறையிலே ஆலோசனை கொடுத்து முடிவெடுக்கவும் உதவி செய்து இன்றைக்கு கல்லூரியில சகோதரி ஜாஸ்மின், சகோதரி எட்வினுடைய மனைவி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். நேயர்களை, நீங்களும் சரி, ஒருவேளை கேட்கின்ற ஊழியர்களும் சரி, நாம் மக்களோடு குடும்பங்களோடு கொண்டிருக்கிற தொடர்பில ஆவிக்குரிய தீர்மானமாய் இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கு அடுத்த தீர்மானங்களாய் இருந்தாலும் சரி, தங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலையில கடவுளுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு மூத்த விசுவாசிகள், உங்களுடைய திருச்சபையினுடைய போதகர்கள், நீங்கள் போதகராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு, தனிநபர்களுக்கு ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டியது முக்கியமான காரியம். தேவன் அதில் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த உங்களுடைய குடும்ப வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் உங்களுடைய மனைவி, அம்மா அப்பா ஒரே வீட்டில் குடியிருந்தீங்க. இப்போ பிள்ளைகள் வந்ததுனால உங்களுடைய வசதிக்காக நீங்க முதல் தளத்தில் இருக்கீங்க, அம்மா அப்பா கீழ்த்தளத்தில் இருக்காங்க. மாமியார் மருமகள் அந்த மாதிரி உறவுகள் பிரச்சனைகள் எப்பாவது வருவது உண்டா? அதை நீங்க எப்படி சரி பண்ணுகிறீர்கள்? அதாவது ரொம்ப பர்டிகுலர் சொன்னா அவங்க எந்த அளவுக்கு நல்லா இதுவா இருப்பாங்கன்னா, நல்லா குக்கிங்ல வந்து 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. ஸோ அதுல நிறைய விஷயம் என்னோட மனைவி வந்துட்டு எங்க மம்மி கிட்ட இருந்து நல்லா கத்துருக்காங்க. அடிக்கடி அதை சொல்லுவாங்க என்கிட்ட, ஜாஸ்மின் உங்க மம்மி கிட்ட இருந்து நான் எப்படி குக் பண்ணணும் நிறைய விஷயங்கள் நான் கத்துட்டு இருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தெரிஞ்சது இல்லை, பட் ஆனா உங்க மம்மி கிட்ட இருந்து நான் நிறைய கத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள நல்ல அடிக்கடி நல்லா பேசுவாங்க. மம்மியும் அடிக்கடி மேல வருவாங்க, டேடியும் மேல வருவாங்க. ஒன்னா ப்ரேயர் பண்ணியிருக்கோம் நிறைய தருணங்கள்ல, ஃபேமிலி ப்ரேயரா ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நிறைய நல்ல அனுபவங்கள். அதே டைம்ல வந்துட்டு எங்கேயாவது ஒன்னா கூட வெளியில போகும். நான், மம்மி, டேடி, ஜாஸ்மின், பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு வெளியில போயிட்டு, அப்கோர்ஸ் முக்கியமான இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் இருக்கும் இல்லையா. இப்போ நான் வந்துட்டு ஒரு புதிய கம்பெனில வேலை பார்க்கணும்னாலோ, ஜாஸ்மின் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலும், எதா இருந்தாலும் அது மட்டும் கிடையாது, இந்த பணம் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க நல்லா கன்சல்ட் பண்ணுவோம். அதுவும் எங்க அப்பா அது ரொம்ப பர்டிகுலரா வந்துகிட்டு எங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாரு. ஸோ அதுலலாம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறோமோ, இல்லை ஏதாவது ஒரு லேண்டோ ஏதாவது செய்ய போறோம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்ய போறோம்னா கண்டிப்பா அப்பா வந்து நல்லா கைட் பண்ணுவாரு. இது எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர்கிட்ட நாங்க நிறைய ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணிட்டு இது வேணுமா வேண்டுமான்றது ஆண்டவர் எப்படியாவது எங்களுக்கு அதை உணர்த்திடுவார், சொல்லிடுவார். அதுல ரொம்ப பர்டிகுலரா எங்களுக்கு ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிகிறது எங்கன்னா திருச்சபையில அவங்க கொடுக்குற அந்த ஆண்டவருடைய செய்தி இருக்கு இல்லையா, அங்கதான் வந்துட்டு பர்டிகுலரா எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு முடிவுல இப்ப என்ன முடிவு எடுக்கணும்ன்றது வந்துட்டு தெரியாம இருக்கிற நேரத்துல அது வந்து போதகர் வழியாகவே வரும் எங்களுக்கு. அந்த வார்த்தை வசனங்கள் மூலமாக, நாங்க படிக்கிற வசனங்கள் மூலமாக இதெல்லா விதமாகவும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அதை வச்சுட்டு நாங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிப்போம். மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே அப்படிங்கிறது ஒரு பழமொழி. இன்றைக்கு செய்தித்தாளை புரட்டினாலும் சரி, ஊடகங்களிலே நாம் கேட்கின்ற செய்திகளும் சரி, குடும்ப பிரச்சனைகள் என்பது ஏராளம். பணம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, உராய்வுகளை மாற்றி பிரித்து விடுகின்ற காரியங்களும் நிறைய இருக்கிறது. அதுல மாமியார் மருமகள் உறவு என்பது மிக முக்கியமான காரியம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாமியார் மருமகள் உறவில் இவர்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டில மிக அழகான நேர்த்தியான ஒரு அமைப்பாக, ஒரு பல்கலைக்கழகமாக அநேகர் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளை இந்த குடும்பத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சகோதரனோடு கூட இந்த 3 எபிசோடுல 3 முக்கியமான காரியங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவது,
குழந்தை பருவத்திலே குமர பருவத்திற்கு முன்பாக பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு எப்படி உதவி செய்தார்கள் என்பதை அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. இரண்டாவது, வளர்ந்து வரும்போது எவ்வளவு கல்வி இருந்தாலும், எவ்வளவு நல்ல உத்தியோகத்திலிருந்து அதிகம் சம்பாதித்தாலும், நம்முடைய தேவனுக்கும் நமக்கு உள்ள உறவில், நமக்கு திருச்சபைக்கு உள்ள உறவில் எப்படிப்பட்ட பங்கெடுக்க வேண்டும் என்றும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், அதற்கேற்ற பொறுப்புகள் வரும் பொழுது அதை எத்தனை நேர்த்தியாக கையாள வேண்டும் என்பதற்கும் இந்த அருமையான குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு கோடிட்டு காட்டினார். மூன்றாவதாக, இப்படி வளர்ந்து வரும் குடும்பத்தில் வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு தேவைகள் என்று பெருகி வரும் காலகட்டத்தில் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற தன்னுடைய மனைவியை இப்படி ஒரு குருத்துவ ஊழியத்திற்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு என்று ஆயத்தப்படுவதற்கு பணம் செலவிட்டு படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவெடுத்து, அதை தானும் தன்னுடைய மனைவியுமாக மட்டுமல்ல, தானும் தன்னுடைய பெற்றோராக மட்டுமல்ல, தானும் தன்னுடைய திருச்சபையின் போதகருமாக அவர்கள் ஒரு கூட்டு முடிவெடுத்து வெற்றி நோக்கி பயணிப்பதை குறித்து அழகாக கேட்டிருக்கிறோம். சரிதானா? இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும். இப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாகவும் ஒரு நிகழ்வை காணவிருக்கிறீர்கள். Praise be to God. Hello everyone. Do you know why I came here now? I'm going to tell one story. Is about Noah and the ark. Come on, let's start. A long time ago, people in the world forgotten how to be kind. They were doing bad things all the time. But one man named Noah loved God and tried to do what was right. God looked at the world and felt sad. He decided to send a big flood to wash everything clean. But he chose to save Noah because Noah listened to him. God told Noah, build a big boat, an ark. Make it large enough for your whole family and do every kind of animal, one male and one female. So Noah got to work. He built the ark, even though people laughed at him. Why build a boat in the middle of dry land? They said. But Noah trusted God. When the ark was ready, the animals came. Elephants, giraffes, lions, birds, even tiny ants. 2 by 2, Noah and his family and all the animals went inside. Then the rain came for 40 days and 40 nights. Water covered the whole earth. But inside the ark, Noah and his family were saved. Finally, the rain stopped. The sun came out. After many days, the ark came and rested on a mountain named Arad. Noah sent out a dove. The dove came back with a leaf, a sign that dry land has appeared. Noah and his family and all the animals left the ark, and God placed the rainbow in the sky. This is my promise, God said. I'll never flood the whole earth again. That's why the rainbow reminds us of God's promise. Noah's story teaches us to trust and obey God, even when others don't understand. When you listen to God and do what's right, He takes care of us, just like He took care of Noah and the animals. And every time we see a rainbow, we can remember God's love and His promises that never fail. At last, I want to tell you one good news for you. Many times you felt this door was closed. Don't worry about their situations. God's protection is behind the closed door. Did you enjoy my story? Thank you. Bye-bye. 1 Corinthians chapter 13. Though I speak with the tongues of men and of angels and have not charity, I become as sounding brass or a tinkling cymbal. And though I have the gift of prophecy and understand all mysteries and all knowledge, and though I have all faith so that I could remove mountains,
and have not charity, I am nothing. And though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burned, and have not charity, it profiteth me nothing. Charity suffereth long, and is kind. Charity envieth not. Charity vaunteth not itself, is not puffed up, doth not behave itself unseemly, seeketh not her own, is not easily provoked, thinketh no evil, rejoiceth not in iniquity, but rejoiceth in the truth, beareth all things, believeth all things, hopeth all things, endureth all things. Charity never faileth, but whether there will be prophecies, they shall fail. Whether there will be tongues, they shall cease. Whether there will be knowledge, it shall vanish away. For we know in part, and we prophesy in part. But when that which is perfect is come, then that which is in part shall be done away. When I was a child, I spake as a child, I understood as a child, I thought as a child. But when I became a man, I put away childish things. For now we see through a glass, darkly, but then face to face. Now I know in part, but then shall I know, even as also I am known. And now abated faith, hope, charity, these three, but the greatest of these is charity. Praise be to God. Thank you.